இந்திய துணை கண்டத்தின் தென்கீழ் கரைக்கு அப்பால் இந்திய பெருங்கடலில் ஏறத்தாழ 20 மில்லியன் மக்கள் வாழும் ஒரு தீவு. இதனை இந்து சமுத்திரத்தின் முத்து என அதன் இயற்கை அழகினால் அழைக்கப்படுவதுண்டு. மேலும் இது புன்னகைக்கும் மக்களின் தேசம் எனவும் அறியப்படுவதுண்டு. இத்தீவு வெப்பமண்டல காடுகளையும் உயிரிய பல்வகமை கொண்ட பல்வேறு வகையான இயற்கை அமைப்பினை கொண்டது. இந்த நாடு பன்னாட்டு தொடர்பில் நீண்ட வரலாற்றை கொண்டது. இதன் தற்போதைய அதிகாரப்பூர்வ பெயர் இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசு ஆகும். 1972க்கு முன்னர் உலகம் முழுவதும் சிலோன் என்ற பெயரால் அறியப்பட்டு வந்தது. இலங்கையின் ஆவணப்படுத்தப்பட்ட வரலாறு 3000 ஆண்டுகளை கொண்டது. இதன் புவியியல் அமைவு மற்றும் ஆழமான திருகோணமலை துறைமுகம் என்பன புராதன காலம் தொட்டு 2ஆம் உலக யுத்தம் வரை தந்திரோபாய முக்கியத்துவத்தை வழங்கியுள்ளது. இலங்கை பல சமயங்கள், பல இனங்கள், பல்வேறுபட்ட மொழிகள் பேசும் மக்களின் தாயகமாக உள்ளது. இங்கே சிங்களவர், இலங்கை தமிழர், இலங்கை சோனகர், இந்திய வம்சாவளி தமிழர், பரங்கியர், இலங்கை மலாயர், இலங்கை ஆப்பிரிக்கர் மற்றும் பூர்வீக குடிகளான வேடுவர் ஆகியோரின் தாயகமாகும். இதன் அடிப்படையில் இந்த பதிவில் நாங்கள் பார்க்க போவது இலங்கையின் பூர்வீக குடிகளான வேடுவர்களை பற்றியதாகும். இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம முழுவதுமாக எண்டு வரைக்கும் பாருங்க. இலங்கை காடுகளில் வேட்டையாடி வாழும் வாழ்க்கையை பழக்கமாக கொண்டு வாழும் மனிதர்களாக வெத்தாஸ் என அழைக்கப்படும் இலங்கையின் ஆதிக்குடிகளான வேடுவர்கள் காணப்படுகின்றனர். இவர்கள் சிங்களத்தில் வெத்தா என அழைக்கப்படுகின்றார்கள். இவர்கள் இலங்கைக்கு வேறு எந்த நாட்டில் இருந்து வந்து குடியேறாதவர்கள் என்பதால் இவர்கள் இலங்கையின் பழங்குடி மக்களும் ஆவர். இவர்கள் இலங்கைக்கு ஆரியரின் வருகைக்கு முன்னரே இலங்கையின் வரலாற்று காலம் முதல் வசிப்பவர்கள் என்றும் இவர்கள் தென்னிந்திய பழங்குடி மக்களை போன்று ஒரே தன்மையை கொண்டவர்கள் என்றும் வில்கெய்ம் ஹெய்கர் தெரிவித்துள்ளார். இலங்கை காடுகளில் வசிக்கும் இவர்கள் சாதாரண மனிதர்களின் வாழ்க்கைக்கு பண்படாதவர்களாக காடுகளில் வேட்டையாடி வாழ பழக்கப்பட்டவர்கள் என்பதால் வேடுவர் என அழைக்கப்பட்டாலும் அண்மை காலங்களாக சாதாரண மனித வாழ்க்கை முறைக்கு தம்மை மாற்றிக்கொண்டு இலங்கையில் வாழும் ஏனைய சமுதாயத்தினரை போன்று வாழும் நிலைக்கு மாறி வருகின்றனர். இருப்பினும் தற்போது காட்டு வாழ்க்கைக்கே பழக்கப்பட்டவர்களாக வேடுவராக வாழ்வோரும் உள்ளனர் எனும் செய்திகளும் உள்ளன. தற்போது இலங்கையில் வாழும் இனங்களுள் ஆதிக்குடிகளாக கருதப்படுபவர்கள் இவர்களாகும். சிங்களவர்கள் இவர்களை வேடுவர் என்னும் பொருள்பட பெத்தா என பெயரிட்டு அழைத்தாலும் இவர்கள் தங்களை வன்னியலா எத்தே என்றே குறிப்பிட்டுக் கொள்கின்றனர். இதன் பொருள் காட்டைச் சேர்ந்தவர்கள் அல்லது காட்டில் வாழ்பவர்கள் அல்லது காட்டில் உள்ள மக்கள் என்பதாகும். நாட்டின் கிழக்கு மற்றும் தென்கிழக்கு பகுதிகளில் உள்ள காடுகளில் இவர்கள் காணப்படுகின்றார்கள். இவர்கள் இன்றைய இலங்கையின் பெரும்பான்மை மக்களான சிங்களவர் மற்றும் தமிழர்கள் ஆகிய இன மக்களிடமிருந்து வேறுபட்டவர்கள். வன்னியலா எத்தோ மக்களின் வாழ்வியல் தனித்துவமானது. எனினும் இலங்கையின் பிற இன மக்களுடன் பின்னி பிணைந்தது. குறிப்பாக இலங்கை கிழக்கு கரையோர பகுதியில் வசிக்கும் இவ்வின மக்களின் சில குழுக்கள் தமிழ் போன்ற ஒரு மொழி பேசுகின்றார்கள். இவர்கள் பேசும் மொழி ஆரிய மொழிகள் அல்ல என்று கருத்து தெரிவிக்கும் வில்கெய்ம் ஹெய்கர், அதேவேளை ஆரிய மொழிகளின் சாயல் இவர்களது பேச்சில் இருக்கின்றன எனவும் அவை அண்மை காலங்களில் இவர்களது பேச்சில் கலந்தவைகள் என்றும் தெரிவித்துள்ளார். இவர்கள் தங்களை இலங்கையில் வாழ்ந்த புதிய கற்கால சமுதாயத்தின் நேரடி வாரிசுகளாக கருதுகிறார்கள். நாட்டின் பழங்கால வரலாற்று நூல்களில் குறிப்பிடப்படும் இயக்கர், நாகர் என்னும் இரு இனங்களில் இவர்கள் இயக்கர் பழங்குடியினரின் மரபினர் என சில ஆய்வாளர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். இலங்கையின் பழம்பெரும் தொகுப்பு நூலான மகாவம்சத்தை மேற்கோள் காட்டி
பௌத்த பிக்குகளும் இலங்கையின் பௌத்த மகாவம்ச கொள்கைகளை அப்படியே ஏற்றுக்கொள்பவர்களும். இலங்கையின் முதல் மன்னனாக மகாவம்சம் கூறும் விஜயன் இலங்கை வந்தடைந்த போது அவனை வரவேற்று பின்னர் விஜயனுடன் இணைந்து வாழ்ந்த குவேனி எனும் இயக்கர் குல பெண்ணுக்கும் 2 குழந்தைகள் பிறந்தது பற்றியும் சொல்லப்படுகின்றது. விஜயன் அரசமைத்து தனது பட்டத்து இளவரசியாக தென்னிந்தியாவில் பாண்டிய குலத்து பெண்ணை திருமணம் முடித்து பட்டத்து அரசியாக்கினான் என்றும், அதன் பின்னர் குவேனி இயக்கர் இனத்தவர்களாலேயே கொல்லப்பட்டாள் என்றும், விஜயனுக்கும் குவேனிக்கும் பிறந்த ஒரு ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் தப்பியோடி காடுகளில் வாழ தலைப்பட்டனர் என்றும், அவர்களின் வாரிசுகளே இன்றைய இலங்கை காடுகளில் வசிக்கும் வேடர்கள் என்றும் கூறி வருகின்றனர். இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதிகளில் ஒருவரான ரணசிங்க பிரேமதாசவின் ஆட்சியின் போது பெருமளவான வேடுவர்களை சாதாரண குடிமக்களாக மாற்றி அவர்களுக்கு குடியுரிமை தகுதிகளையும் வழங்கினார். மற்ற இனத்தவர்களால் இவர்கள் பிற்பட்டவர்களாகவும் முன்னேற்றமடையாத காட்டுவாசிகளாகவும் கருதப்பட்டாலும் இவர்கள் இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை முறைகளை கொண்டவர்களாகவும் நல்ல மனித பண்பு கொண்டவர்களாகவும் இருக்கிறார்கள் என இவர்களுடைய பண்பாட்டை ஆய்வு செய்தவர்கள் கூறுகின்றார்கள். இவர்கள் எந்த பொருட்களையும் எண்ணுவதற்கு விரல்களுக்கு பதில் காடுகளில் கிடைக்கும் சிறிய குச்சிகளை சேகரித்து அதன் மூலம் கணக்கிடுகிறார்கள். ஹாய் கைஸ், இலங்கையின் ஆதிக்குடிகள் சம்பந்தமான தகவல்கள் அனைத்தும் உங்களை பிரமிக்க வைத்திருக்கும் என்று நான் நம்புறேன். மேலும் ஆதிக்குடியினர் சம்பந்தமான தகவல்கள் தெரிந்திருந்தா அதை கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. அதோட என்னுடைய ரிஃபாஸ் இன்சாஸ் மூமெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் பதிவுகளை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் என்னுடைய புதிய பதிவுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களை வந்தடையும். Until then, ரிஃபாஸ் இன்சாஸ் மூமெண்ட். Thank you very much.